மக்களே, இன்றைக்கி நம்ம டுடே என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக இப்போ தான் கருப்பு மூவி போனேன். போனதில் படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேட்டடாக கருப்பசாமி மூவி ரிலேட்டடாக மூவி வர மாதிரி தான். எப்படின்னா கருப்பசாமி பாட்டு வர மாதிரி அப்படி தான் இருந்தது. ஒரு சாமி வந்து கோர்ட்டுக்கு வந்து அந்த ஒரு கேஸை சால்வ் பண்ணால் எப்படி இருக்குமோ அது அந்த மாதிரி தான் கதை. ஆர்ஜே பாலாஜன் டேரக்டரு, சூர்யா ஹீரோயினி த்ரிஷா. ஸோ ஆர்ஜே பாலாஜி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. அவர் தான் ஆக்சுவலாக ஒரு வில்லன் மாதிரி ரோல் பண்ணியிருக்காப்புல. இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து என்னென்னா ஒரு லாயராகவும் அவர் கூட நீதிபதி வந்து அவர் பேச்செல்லாம் கேட்டுட்டு காசை வாங்கி ஏமாத்துறது தான் பண்ணுறாரு. அது சூர்யா வந்து சாமியாக கருப்பு சாமியை அது எப்படி அது ஹேண்டில் பண்ணுறது தான் ஸ்டோரி. ஸோ ஒரு மைத்தாலஜி ப்ளஸ் ஒரு ட்ராமா மாதிரி ஒரு மூவி தான். ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டட்லாம் இல்லை, பட் ஆனால் ஒரு நார்மலான ஒரு மூவி தான். பட் சூப்பராக ஒரு செம்ம ஹாலிடேக்கு வாட்ச் பண்ணுற ஒரு மூவி தான். த்ரிஷா அவரோட ரோல் சூப்பராக பண்ணான். எப்போவுமே நம்ம ஆள் எவர்கிரீனாகவே இருக்கா, என்னென்னே தெரில. அதுமாதிரி அந்த மலையாளம் பொண்ணு வச்சு சூப்பராக பண்ணான். அவங்களோட அப்பா கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹார்ட் டச்சுடு கேரக்டராக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஆர்ஜே பாலாஜியோட அவங்களோட டீம் மெம்பர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ நல்லா இருந்துச்சு மூவி. வாட்சபிள் மூவி தான். ரொம்ப நாட் பர்த் அளவுக்கு இல்லை மூவி தான் சொல்ல முடியாது. ஒரு 5 out of 3.2 3.3 கிட்டே கொடுக்கலாம். சூப்பரான மூவி தான். ஆஸ்பர் ரீசெண்டாக வந்த மூவியோட இந்த மூவி கொஞ்சம் பெட்டரான மூவி. ஒரு கருப்பசாமி எப்படி ஒரு தப்பெல்லாம் தடுக்கிறாரு, அந்த எல்லைக்குள்ளே எப்படி பாதுகாப்பு வச்சுக்கிறாரு மக்களை, ஒரு தப்பு நடக்காமல் அந்த மாதிரி கொண்டுட்டு போயிருக்காங்க. ஓவரால் சூப்பரான மூவி தான். பார்க்கலாம், நீங்கள் போய் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்துட்டு நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஓகே, பாய்.